ஓகே சார். இப்போ ரிலேஷனோட டெஃபினேஷன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டோம்னா, ரிலேஷன் இஸ் செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ். ரிலேஷன் என்னங்கிறான், ஆர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரிலேஷன் கண்டிப்பா எப்படியா இருக்கணுங்க, செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் இருக்கணும். செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ், எனி செட் ஆர்டர் பேர்ஸ், இந்த மாதிரி செட் வேணும் நம்ம ஆர்டர் பேர்ஸ்ல எடுத்துக்கலாம். சரிங்களா? அது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காம்பனன்ட், செகண்டுக்கு வந்து செகண்ட் காம்பனன்ட் பேரு. ஆல்ரெடி சொன்னோம்ல, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு பேர் என்ன சொன்னேன், டொமைனோட எலிமெண்டா இருக்கும். டொமைனோட எலிமெண்டா இருக்கும். அண்ட் செகண்ட் எலிமெண்ட் எதா இருக்கும், கோடொமைனோட எலிமெண்டா இருக்கும். சரிங்களா? கோடொமைன் எலிமெண்டா இருக்கும். பட் அதுக்கு பேர் என்னங்கிறாங்க, அனதர் நேம். இந்த கோடொமைனோட எலிமெண்ட்டுக்கு பேர் அனதர் நேம் வந்து ரேஞ்சு டிஃபைன் பண்றாங்க. அனதர் நேம் என்ன டிஃபைன் பண்றாங்க, ரேஞ்சு சரி. டிஃபைன் பண்றாங்க. சரியாம்மா? ஓகே சார். சரி, இப்போ நான் இதை சொல்லிக்கிறேன்ல. இப்போ இது மாதிரி ஒரு நாலு செட்டு கொடுக்குறாங்க, ரிலேஷன் கொடுக்குறாங்க. சப்போஸ் 5, 8, 5, 7, 5, 3, 2, 3, 2, 4, இந்த மாதிரி ஒரு ஆறு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அப்போ இதில் ஃபைண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்சுன்னு கேட்டாங்கன்னா எப்படி எழுதுவீங்க? டொமைன் செட் என்ன, ரேஞ்ச் செட் என்ன? டொமைன் வந்து 5, 5. அப்படி இருக்கக்கூடாது. இது ஒரு 5 நிறைய டைம் ரிப்பீட்டட் ஆகுதுல்ல. 5 வந்து ஒரு ஆமாம் time சார். தான். அதே மாதிரி 2 ஒரு டைம் தான். அங்க வந்து செட் பிராக்கெட் வரும்போது வரும். அப்போ 2, 5 ஆர்டர்ல எழுதுனா 2, 5. அப்போ ரேஞ்ச் ஓகே சார். ரேஞ்ச் என்ன? 8, 7, 3, 4. அப்போ எழுதணும் 3, 4, 7, 7, 8. சரிங்களா? அப்போ இதுக்கு பேர் ரேஞ்ச், இதுக்கு பேர் டொமைன். நிறைய டைம் ரிப்பீட்டட் ஆகணும், ஒரு டைம் எழுத போகிறோம். ஏன்னா இங்கே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பாருங்க, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல என்ன நடந்தது, இப்போ 1 வந்து ஒரு டைம் தான் இருந்தது. பட் உங்களுக்கு 1 எத்தனை டைம் இன்வால்வ் ஆகுது, 1, 2, 3 டைம் இன்வால்வ் ஆகுது. சரிங்களா? அப்போ எவ்வளோ ஆமாம் டைம் வருது முக்கியம் கிடையாது. அது வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல தானே இருக்குது. ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு இருக்குது ஒன்று தானே. அப்போ அது ஒன்றை வந்து ஒரே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். அது 2ங்கிறது 3 டைம்ஸ் வருது, அது 2ங்கிறது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ண போதும், 3ங்கிறது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ண போதும். சரிங்களா? அந்த மாதிரி ஐடியாஸ் ஓகே. டிவைட் பண்ண போதும். சரியாம்மா? ஓகே சார். சரி, இப்போ நொட்டேஷனுங்கிறது என்ன, ஆல்ரெடி நான் சொன்னதுதான். நொட்டேஷன் ஆஃப் ரிலேஷன் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஏ கமா பின்னு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணீங்கன்னா, ஏ ரிலேட்டிவ் டு பி. இது மீனிங் என்ன, ஏ ரிலேட்டிவ் டு பி. சரிங்களா? ஏ ரிலேட்டிவ் டு பின்னு. சரிங்களா? இதுதான் வந்து ரிலேஷனோட நொட்டேஷன். ஏ ரிலேட்டிவ் டு ஆர்னா ஏ ரிலேஷன் டு பின்னு. சரியாம்மா? ஓகே சார். அவன் இந்த ரிலேட்டிவ் டு மீனிங் என்னன்னா, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொன்றும் மாறும். இப்போ சொன்னீங்களே, இப்போ வீட்டில் எடுத்துட்டா யார் யாருக்கு மாறப்போகுது, அப்பா அம்மாவுக்கு ரிலேஷன் பண்ணுவீங்க, இல்லை உங்களுக்கு அதுக்கு ரிலேஷன் பண்ணுவீங்க. அப்போ இந்த ரிலேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ உனக்கு எனக்கு ரிலேஷன் பண்ண என்ன ஆகும், டீச்சிங் என்று சொல்றாரு. சரிங்களா? டீச்சர் என்று சொல்லி அங்கே போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தா அக்காவும் உனக்கு ரிலேட் பண்ணலாம்ல. அப்போ சிஸ்டர், எல்டர் சிஸ்டர் அண்ட் எல்டர் சிஸ்டர் அந்த மாதிரி லிங்க் ஆகும். சரிங்களா? இது வந்து அவன் ஓகே. இருப்பான், இல்லை இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் மாறும். கரெக்டுங்களா? ஆமாங்க சார். ஒவ்வொரு இது எலிமெண்ட் யார் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க. சப்போஸ் இது வந்து 2, இது வந்து 4னா 2 ஈவன் நம்பர் சொல்லியிருந்தாங்கன்னா எஸ் ஈவன் நம்பர். 2 ரிலேட்டிவ் டு 4னா என்ன இருக்கலாம், ஈஸியா ஈவன் நம்பர். கரெக்டுங்களா? ஓகேங்க சார். டிஃபைன் பண்ணிடலாம். அவன் என்ன டெஃபினேஷன் கொடுக்குறான், இல்லை நம்மளுக்கு இதை என்னது டிஃபைன் பண்ண சொன்னாங்கன்னா அந்த டெஃபினேஷன் பாசிபிள் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். சரியாம்மா? ஓகே சார். சரி, இதில் என்ன டவுட் இருக்குதுன்னு? இல்லை சார், டவுட் இல்லைங்க சார். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரிலேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. என்ன சொல்றாங்கன்னா, a relation from domain set to codomain set is a non-empty. ஓகே, எம்டியா இருக்கலாம், எம்டி ரிலேஷன் இருக்குது. பட் நான் எம்டி ரிலேஷனா இருந்து என்ன மாதிரி பாசிபிள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சப்செட் ஆஃப் எப்படி கேட்குறாங்க, ஏ கிராஸ் பி இருக்கும். சரிங்களா? ஏ டு பி இருந்ததுன்னா அது என்ன இருக்கும், கண்டிப்பா நான் எம்டி சப்செட்டாக தான் இருக்கும் போது அது ஏ கிராஸ் பி இருக்கும். சரியாம்மா? ஓகேங்க சார். இது பேசிக். சரிம்மா, இப்போ ரிலேஷன் என்ன தெரிஞ்சுங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கங்க. அந்த ப்ராப்ளம் கூட இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இப்போ வந்து ரிலேஷனோட டைப்ஸ் சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன். டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன். சரி, என்னென்ன டைப் ரிலேஷன் இங்கே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்கன்னா,
ஒரு 4 டைப் மொத்தமா சொல்றாங்க. என்னென்ன டைப்னு பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் டைப் பைனரி ரிலேஷன். பைனரி ரிலேஷன். பைனரின்னு என்னம்மா? பைனரினா டூ சார். ஓகே. அப்ப அந்த 2 கான்செப்ட் வச்சு போடுறது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி ரிலேஷன். அடுத்த ரிலேஷன் என்னங்க? ஐடென்டிட்டி ரிலேஷன். ஐடென்டிட்டி ரிலேஷன் என்னம்மா? சார் ஐடென்டிட்டினா ஒன். சரி நெக்ஸ்ட் எம்டி ரிலேஷன். எம்டி ரிலேஷன் என்னம்மா? நோ, எம் எதுவுமே இல்லை. அவ்வளவுதான். யூனிவர்சல் ரிலேஷன் இருக்கு. யூனிவர்சல் எல்லாமே. எல்லாமே கலந்து. அப்ப ஓகே பாருங்க சார். எப்படி டிவைன் பண்றாங்கன்னு. ஃபர்ஸ்ட் பைனரி ரிலேஷன். பைனரி ரிலேஷன் யாரு? ரெண்டுக்கு லிங்க் பண்றாங்க. ஏ கிராஸ் பி ரெண்டுக்கு லிங்க் பண்றாங்க. இது எவ்வளவு பாசிபிள் இருக்கோ அத்தனை சப்செட் இது ரெண்டுக்கு உள்ள எவ்வளவு பாசிபிள் இருக்குமோ அத்தனை சப்செட்டுமே வந்து ரிலேஷன் தான். சரிங்களா? அத்தனை சப்செட்டுமே வந்து பைனரி ரிலேஷன். சரிங்களா? அத்தனை சப்செட்டுமே வந்து என்ன சொல்றாங்க? பைனரி ரிலேஷன். இந்த பைனரி ரிலேஷன் மேக்ஸிமம் எல்லாமே வந்துடும். சரிங்களா? ஓகேங்க சார். அடுத்த ஐடென்டி ரிலேஷன் என்னன்னா ரெண்டும் சேமா தான் இருக்கு. ஐடென்டி சொன்னீங்கன்னா ஒன்னே ஒண்ணுன்னு. அப்ப சப்போஸ் இங்க ஒன் வருதுன்னா இங்கேயும் ஒன்று தான் வரும். சப்போஸ் இங்க டூ வருதுன்னா இங்கேயும் டூ தான் வரும். கரெக்டுங்களா? எவ்வளவு நம்பர்ஸ் இருந்தாலும் சரி. அப்ப ஜென்ரலா என்ன சொல்றாங்கன்னா ஏ கமா ஏன்னு தான் சொல்றாங்க. கரெக்டா? ஏ கமா ஏ தான் நம்மளுடைய ஐடென்டி ரிலேஷன். எவ்வளவு வருதோ அத்தனை ஃபங்க்ஷனுக்கும் நம்ம ஏ கமா ஏ. சப்போஸ் பி கமா பி எந்த எலிமெண்ட் வேணா நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு என்ன சொல்றாங்க? டொமைனோட எலிமெண்ட்டும் கோடொமைனோட எலிமெண்ட்டும் சேமா தான் இருக்கும். அப்படி வர ரிலேஷன் பேர் வந்து ஐடென்டி ரிலேஷன். சரியாம்மா? ஓகேங்க சார். எம்டி ரிலேஷன் என்ன நடக்காது? அங்க ரிலேஷன்ஷிப் எதுவுமே கிடையாது. சப்போஸ் ஏ கமா பி அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுல இவங்க ரெண்டுத்துக்கு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. எப்படி டிபெண்ட் பண்ணலாம்? முரண்பாடா எப்படி டிபெண்ட் பண்ணலாம்? ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் இருக்கிறான்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற பிரதர், ரெண்டாவது இருக்கிற சிஸ்டர். கரெக்டுங்களா? இவங்க ரெண்டுத்துக்கு எப்படி யூஸ் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் எ சிஸ்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட்ங்கிறாங்க. மேட்ச் ஆகுமா? இல்லை சார். ஏன்னா பிரதர் சிஸ்டர் டிபெண்ட் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்றாங்க? எப்பயுமே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து இஸ் எ சிஸ்டர் ஆஃப் செகண்ட் எலிமெண்ட் நம்ம டிபெண்ட் பண்ண முடியுமா? மாத்தி வேணா பண்ணலாமா? சிஸ்டர் பிரதர் வேணா இஸ் எ சிஸ்டர் ஆஃப் த கரஸ்பாண்டிங் பிரதர் வேணா சொல்லலாம். ஏன்னா பிரதர் வந்து எப்போ சிஸ்டர் ஆக முடியும்? ஆக முடியாதுல்ல. அந்த மாதிரி முரண்பாடு வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் இது பண்றது தான் வந்து அதாவது கான்ட்ராடிக்ஷன் ஃபேக்டர்ல வந்து நம்ம ரிலேஷன் டிபெண்ட் பண்றது வந்து எம்டி ரிலேஷன். ஒரு ரிலேஷன் இருக்காது. நம்ம இருக்கிற ஆளுங்க அத்தனை பேர் நமக்கு ரிலேட்டிவா போறாங்களா? ஆக மாட்டாங்க. யாருமே அன்னோன் பர்சன் தான். அப்போ அன்னோன் பர்சனும் நம்மையும் டிபெண்ட் பண்றது இஸ் ஆல்சோ த எம்டி ரிலேஷன். சரிங்களா? இங்க இருக்கிறவங்களுக்கு மேபி அதர் அவுட் சைட் ஃபாரின் இருக்கிறவங்க நம்ம ரிலேட்டிவ் பண்ண முடியுமா? இப்போ வரைக்கும் கிடையாது. மேபி இப்போ ஃபியூச்சருக்கு நீங்க ஃபாரின் போயிட்டா அங்க இருக்கிறவங்க யாருக்காச்சும் லிங்க் பண்ணி ரிலேஷன் பண்ண தவிர இப்போ வரைக்கும் நம்மளுக்கு யாருக்குமே கிடையாது. கரெக்டுங்களா? அப்போ இப்போ இருக்கிற ஆமாம் சார். சுச்சுவேஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிபெண்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே சார். யூனிவர்சல்னா என்ன? யூனிவர்சல் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி. யூனிவர்சல் சப்போஸ் உங்க வீடு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்க உங்க வீடு தான் நீங்க யூனிவர்சலா டிபெண்ட் பண்ணலாம். அத்தனை பேரும் டிபெண்ட் ஆயிருப்பாங்க. ஓகே சார். எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதணும்ல. சப்போஸ் இது 1, 2, 3 அப்படின்னா பி வந்து 3, 4, 4, 5 இருக்குன்னு வச்சுங்களேன். இது எப்படி யூனிவர்சல் ரிலேஷன் எப்படி டிபெண்ட் பண்ணலாம்? ஒன்றுக்கு ஒன்று லிங்க் பண்ணுறது. இப்போ 1, 1 எல்லாமே டிபெண்ட் ஆகும். 1, 1க்கும் டிபெண்ட் ஆகும். அவனுக்கு அவனே டிபெண்ட் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன இது ஓகே வச்சு ஏக்கு ஏவே டிபெண்ட் பண்ணுங்க. இது விட்டுருங்க. ஏக்கு ஏவே டிபெண்ட் பண்ணுங்க. 1, 1, 2, 1, 3. அப்புறம் என்ன எழுதலாம்? 2, 1 கரெக்டா? 2, 2, 2, 3 கரெக்டாமா? அடுத்து என்னன்னா ஆமாம். 3, 1, 3, 2, 3, 3. இப்போ நான் சொன்னேன் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கே டிபெண்ட் பண்ணுது. உங்க ஃபேமிலிஸ் 4 பேர் இருக்கீங்களோ 5 பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு நீ உங்களுக்குள்ளாரையும் நீங்க டிபெண்ட் பண்ணுங்க. இங்கங்கிற ஒரு டொமைன், இங்கங்கிற ஒரு டொமைன், ரெண்டுமே சேம் டொமைன். அப்போ ரெண்டுமே சேம் டொமைன் என்னது? இங்கே 4 நம்பர்ஸ் 5 நம்பர்ஸ் இருக்கிறீங்கன்னா இங்கேயும் 4 நம்பர்ஸ் 5 நம்பர் இருக்கிறீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கு லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ யாரு? அப்பாவுக்கு அப்பாவே டிபெண்ட் பண்ண முடியும். ஏன்னா அவரு ஃபேமிலியோட ஹெட்டா இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி அப்பாவுக்கு அப்பாவுக்கு லிங்க் பண்ண முடியும், ஒய்ஃபா இருப்பாங்க. அப்பாவுக்கும் குழந்தைங்களுக்கு லிங்க் பண்ண முடியும். கரெக்டுங்களா? அதே மாதிரி குழந்தைங்களுக்கு உங்களுக்கு நீயே டிபெண்ட் பண்ண முடியும். எனக்கு நான் இண்டிவிஜுவலா உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, அதை நீங்க டிபெண்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கா நம்ம ரிலேட்டிவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தட் இஸ் ஓகே சார். யூனிவர்சல். எல்லா இதுவுமே நம்ம ஒவ்வொருக்கும் டிபெண்ட் பண்றது வந்து யூனிவர்சல். சரிங்களா? ஓகேங்க சார். தட் இஸ் கடி யூனிவர்சல் ரிலேஷன். இந்த 4 டைப் ஆஃப் ரிலேஷனுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? இல்லை ஏதாச்சும் கஷ்டமா இருக்குங்களா? இல்லை சார், ஈஸியாக தான் சார். சரி ஓகே.
இதுதான் வந்து நம்ம டைப் ஆஃப் ரிலேஷன்ல மெயின் கான்செப்ட். சரிங்களா? இந்த 4 கான்செப்ட் தான் நம்மளுடைய மெயின் ஐடியா. சரிங்களா? சார் ஐடென்டிட்டி ரிலேஷன்னா 2 எலிமெண்ட்டும் சேமா உனக்கு நீ இருக்கணும். மட்டும் டிஃபைன் பண்ணாதான். இப்போ ஏ கிராஸ் ஏன்னு எடுத்துட்டு வச்சுக்குவேன். இது ஐடென்டி ரிலேஷன் யார் வருவா? இப்போ ஏங்கிற செட்டு வந்து 1, 2, 4 எடுத்துட்டீங்கன்னா ஐடென்டி ரிலேஷன் உன்னோட கேரக்டரை வந்து உனக்கு மட்டும்தான் மேட்ச் ஆக போகுது. உங்க அப்பா கிட்டயோ உங்க அண்ணா கிட்டயோ உங்க தங்கச்சிக்கிட்டயோ இல்லை அம்மாக்கிட்டயோ மேட்ச் ஆகுதுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா உன்னோட உடம்புல உன்னோட இது வந்து உனக்கு மட்டும்தான் தெரிய போகுது. கரெக்டா? நீ கொஞ்சம் பெருசாக உனக்கு மட்டும் தெரிய போகுது. அப்போ அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும். இப்போ ஒன்றுனா ஒன்றுக்கு தான் போவான், டூனா டூக்கு தான் போவான், த்ரீனா த்ரீக்கு தான் போவான், ஃபோர்னா ஃபோருக்கு தான் போவான். சரிங்களா? மாற்றி போக மாட்டோம். தட் இஸ் கடி ஐடென்டிஃபிகேஷன். ஓகேங்க சார். அது சொல்ல மாட்டீங்களா ஐடென்டிட்டா? பைனரி பைனரி தானே சார்? பைனரி ஓகே தானே? ஓகேங்க சார். எம்டி ஓகே தானே? எம்டினா கான்ட்ராடிக்ஷன் கண்டிப்பாக ரெண்டு பேருக்கு ரிலேட்டிவாக இருக்காது. ஏன்னா மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் கடி கான்ட்ராடிக்ஷன். ஓகே சார். சரி ஓகே மேம். இதுதான் நம்ம பேசிக் டைப் ஆஃப் ரிலேஷன். சரிங்களா? ஓகேங்க சார். இது தெரிஞ்சுக்கங்க. இதுக்கப்புறம் வர ரிலேஷன் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸஸ் இதோட கான்செப்ட்.